ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா மற்ற குருமார்களின் பொற்பதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன். இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, பூரம் நட்சத்திரக்காரர்கள் திருப்பதி செல்லக்கூடாது, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை தரிசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோதிடர் பதிவு போட்டிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா பேர் என்கிட்ட அப்படியான்னு கேட்டாங்க. சரி, அதுக்காக அப்படிங்கிறதுக்காக நானும் அந்த பதிவை பார்த்தேன். அப்புறம் ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் இப்படி எந்த இதையும் சொல்ல மாட்டாங்க. வெறும் ஒரு நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒன்று நடக்கும், துன்பம் வரும், கண்டம் வரும் அப்படின்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க. முழு அனுபவம் வாய்ந்த ஜோதிடர். இந்த அறகுறையாக படிச்சுக்கிட்டு இந்த விளம்பரப்படுத்திக்கிட்டு பார்த்துட்ருக்கிற ஜோதிடர் வேணால் இப்படி சொல்லலாம். புரியுதுங்களா? 100% சொல்கிறேன், இல்லை 1000%. 27 நட்சத்திரக்காரர்களும் திருப்பதி செல்லலாம். திருப்பதி மட்டும் இல்லை, எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போகலாம். அது எப்போ போகணும், எதுக்கு போகணுங்கிறது தெரிஞ்சு போகிறது நன்மை. இல்லைனாலும் தாராளமாக போகலாம். அதனால் துன்பங்கள் வந்துடும், தீமை நடக்குங்கிறதெல்லாம் தப்பு. புரியுதுங்களா? இது மாதிரி அதான் ஒரு அனுபவம் வாய்ந்தவங்க, ஜோதிடத்தை நேசிக்கக்கூடியவங்க அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. மக்களை போய் இப்படி பயப்படுத்தவெல்லாம் மாட்டாங்க. ஏதோ ஒன்று சொல்லிடுறது, ஒரு அறகுறையாக படிச்சுக்கிட்டு அப்புறம் எங்கேயாவது பணத்தை கொடுத்து பேசிக்கிட்டு ஒரு 100 வீடியோ பேசிக்கிட்டு பெரிய ஜோதிடருங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு நம்ம எதை சொன்னாலும் நம்புறவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. புரியுதுங்களா? இந்த மாதிரி 1-2 ஆளுங்கனால தான் இந்த ஜோதிடத்துறைக்கு கெட்ட பேர் ஆகிட்டுருக்குது. புரியுதுங்களா? அப்புறம் இதில் வேறு சொல்கிறார், ஆழ்வார்களுக்கெல்லாம் விதி விலக்கம். ஆழ்வார்கள் அத்தனையும் சொன்னீங்க, திருப்பதி வந்தீங்கன்னா, இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் திருப்பதி வந்தீங்கன்னா உங்களுக்கு துன்பம் கண்டம் வரும்னு சொல்லாமல் போயிருப்பாங்களா? மறைச்சி வச்சுட்டு போயிருப்பாங்களா? அவரே அதை சொல்கிறாரு. அதை புரிஞ்சுக்கல. அதான் ஏதோ ஒன்று சொன்னால் எதை சொன்னாலும் கேட்பாங்க, பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறோன்றாரு. அது முற்றிலும் தவறு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவர் குறை சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லை. நான் இந்த ஜோதிடத்து மேலே நம்ம நேசிக்கிறேங்காட்டி சொல்கிறேன். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து. மாற்று கருத்து இருக்கிறவங்க யார் வேணாலும் சொல்லலாம். இப்போ சொல்கிறேன், 1000% திருப்பதிக்கு 27 நட்சத்திரக்காரரும் செல்லலாம். இந்த வெறும் நட்சத்திரத்தினால அங்கே ஒன்று நடக்குது, ஒரு சம்பவங்கிறது முற்றிலும் தவறு. அவர் ஜாதகத்தில் மற்ற கிரக நிலைகள் இருக்கலாம், மார்க தசாபுத்தி நடந்திருக்கலாம், அஷ்டமாதிபதி தசாபுத்தி நடந்திருக்கலாம், பாதகாதிபதி தசாபுத்தி நடக்கலாம், கோச்சாரங்கள் சரியில்லாமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் மொத்தத்தையும் பார்த்து தான் ஒரு சம்பவத்தை சொல்லணும் ஜோதிடத்தில். இவர் சொல்கிற மாதிரி எந்த மூல நூலிலே ஒரு மூத்த குருமார்களை யாரும் சொன்னது கிடையாது. நீ சொல்லுவாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பூர நட்சத்திரத்துக்காரர்கள் கண்டிப்பாக 100% திருப்பதி செல்லலாம். அதனால் உங்களுக்கு பாதிப்பு வருங்கிறது முற்றிலும் ஜோதிடத்தில் இல்லாதது. அவர் கற்பனைக்கு வேணால் அது சரியாக இருந்திருக்கலாம். சரிங்களா? அவர் கற்பனைக்கு வேணால் அது சரின்னு வந்திருக்கலாம். அவர் பார்த்த ஒரு 2-3 பேர்த்த பார்த்துருப்பார், அதுக்காக அவர் சொல்லிக்கிட்டார். சரிங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. இதை என்னால் நிரூபிக்கவே முடியும். எங்கே வேணாலும் யாருக்கு வேணாலும் நிரூபித்து காட்ட முடியும். பூர நட்சத்திரம் திருப்பதி போயிட்டு வந்தால் என்னங்கிறது கண்டிப்பாக நிரூபிக்க முடியும். நான் அந்த இதுக்கெல்லாம் வரல. நான் என்ன அதனால் என்னென்னா, மக்கள் யாரும் இதையெல்லாம் பயந்துக்க வேண்டாம், நம்ப வேண்டாம். தைரியமாக போகிறோன்னா போயிட்டு வாங்க, ஒன்றும் ஆகாது. அப்புறம் அங்கே போனால் டவுசர் கழண்டுருங்க. நீ டவுசர் கழற மாதிரி பக்கத்தால் இருக்கிற கோயிலுக்கோ இல்லை குலதெய்வத்துக்கு போனாலுமே கழண்டுட்டு தான் வரும். அங்கேயே அப்படி போகணும். போட்டு கழற மாதிரி போட்டுட்டு போனால் கழண்டுட்டு தான் இருக்கும். எந்த கோயிலுக்கு போனாலுமே கழண்டுரும். அது தெரியல அவருக்கு என்ன. அதனால் மக்கள் இது எதுக்காக நான் இப்படி போடுறோம் அப்படின்னா, மக்களை பயப்படுத்தி குழப்பி அதில் வருமானம் பண்ணுறவங்க தான் இப்படி பண்ணிகிட்ருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த பயத்தை பயன்படுத்தி வருமானம் ஈட்டிக்கிறவங்க தான் இந்த மாதிரி வேலையை பண்ணுவான். உண்மையாலும் அந்த ஜோதிடத்தை நேசிக்கிறவன், அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் யாரும் இந்த மாதிரி அறகுறை கருத்துக்களை பொதுவெளியில் யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இது என்னங்கிறது தெரியல. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறார், நான் அதை பிரிண்ட் அவுட்டு காட்டுறேன், போட சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அதே பிரிண்ட் அவுட்டை நானும் காட்டுறேன். இது பார்த்துக்க. இந்த புத்தகத்து பெயர் விசித்திர ஜோதிடம். சரிங்களா? இந்த புத்தகத்தில் தான் அது இருக்குது. என்னென்னு இருக்குது?
உத்திராட்டாதி நட்சத்திரம்னு இருக்குதாம்மா, அதுக்கு திருப்பதின்னு இருக்குதாம்மா, அதையும் சொல்கிறார். இந்த புத்தக பேர் வந்து இது விசித்திர ஜோதிடம். இது மொத்தம் 280 பக்கங்கள் இருக்குது. இதில் எந்த பக்கத்திலையுமே பூர நட்சத்திரக்காரர்கள் திருப்பதி சென்றால் துன்பம் அப்படின்னு போடலை, கண்டம் இதெல்லாம் ஆகும் அப்படின்னெல்லாம் போடலை. பூர நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் ஆண்டாள் கோயிலுக்கு சென்றால் டவுசர் கண்டுங்கிறதெல்லாம் எதுவும் போடலை. இவர் போட்டுக்கிட்டார், விட்ட சேர்த்துக்கிட்டார், இவராக 2 போட்டுக்கிட்டார். ஏன்னா அதே காட்டணும்ல, அவர் ஒன்று காட்டுறாருன்னா நீ ஒன்று சொல்லு, அவர் சொல்கிறாரு நீ ஒன்று அதுக்கு விளக்கம் கொடுன்னு நிறைய பேர் அதுக்கு கமெண்ட் போடுவாங்க. அதுக்கு தான் தெளிவாக போடணுங்கிறக்கார இதுதான் அந்த புத்தகம். இது பாருங்கள் இமேஜு. இது புத்தகத்தில் தெரியலனாலும் இது பேர் வந்து விசித்திர ஜோதிடம். பார்த்தீங்கன்னா என் நடராஜ் ஐயா, கோயம்புத்தூர் ஆசிரியர் பெயர், விஜயா பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. மொத்தம் 280 பக்கம் இருக்குது. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம்னு அவர் காட்டின பேஜ் வந்து 80ஆம் பக்கத்தில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு போட்டு அதுக்கு திருப்பதின்னு கோயில் கொடுத்துருக்குது. இவர் வந்து போகிறதுக்கு 16ஆவது நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி. பெருமாளை வந்து நான் குறை சொல்லலை, திருப்பதிக்கு போனேன். அப்படின்னா திருப்பதியில் பூர நட்சத்திரக்கார எத்தனை பேர் வாழ்ந்துட்டுருக்கிறான், அவனுக்கெல்லாம் கண்டம் வந்துகிட்டே இருக்குது, இல்லை துன்பம் வந்துகிட்டே இருக்குது. திருப்பதி மலையிலேயும் கூட இருக்கலாம், நம்ம அதை ஆராயலை. திருப்பதியில் யாருமே பூர நட்சத்திரக்காரர் இல்லையா, நல்லா இருக்கிறவங்க வாழ்கிறவங்களும் யாரும் இல்லையா. அவர் சொல்கிறது அர்த்தம் இல்லாது, எதைவோ போட்டோம்னா பார்க்குறாங்க, யாரும் நம்மளை கேட்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி நினப்பு. அதுக்காகத்தான் இந்த பதிவை போடுறோம். 2வது அவரை வந்து குறை சொல்லணுன்னால இல்லை, மக்களை பயப்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். யார் வேணாலும் எதை வேணாலும் போடலாம், அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஒரு மக்களை குழப்பமோ பயமோ படுத்தி தேவையில்லாத பதிவை வந்து இந்த ஜோதிடத்தின் பேரில் யார் போடுறனாலும் அத்தனை பேத்துக்கும் பதிவை நம்ம திருப்பி போடுவோம், சரிங்களா? அதனால் மக்கள் யாருமே இந்த மாதிரி குழப்பங்கள் வதந்தியெல்லாம் நம்பி போய் இது பண்ணிக்க வேண்டாம். தாராளமாக போங்க, போயிட்டு வந்தீங்க. 1% இல்லை, அணு அளவும் கூட பயப்படாதீங்க. கட்டாயம் அந்த திருப்பதி நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு அந்த பெருமாள் உங்களை அனுகிரகம் பண்ணுவார், அந்த ஆழ்வார்கள் உங்களை காப்பாற்றுவாங்க, சரிங்களா? எந்த கோயிலாக இருந்தாலும் போல தாராளமாக. இந்த கோயில் இங்கே போகணும் அப்படின்னால இல்லை, நம்ம கிரக நிலைகள் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரம் நேரங்காலமெல்லாம் சரியில்லைன்னா ஏதோ சின்ன சின்ன யாரோ ஒருத்தருக்கு அது கோடியில் 1 லட்சத்தில் 1 வரும். அதை ஒன்றை வச்சுக்கிட்டு இருக்கிறத அத்தனையும் சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? அதனால தான் நான் இந்த பதிவை போடுறேன். உங்கள் கருத்தையும் மேலும் கமெண்ட் செய்யுங்க. இதில் ஏதாவது தவறு குற்றம் இருந்ததுன்னா நானும் திருத்திக்கிறேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா? மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 27 நட்சத்திரக்காரர்களும் திருப்பதி போடலாம். திருப்பதி மட்டும் இல்லை, அனைத்து கோயிலுக்கும் போகலாம், சரிங்களா? அதனால் கோயிலுக்கு போய் எனக்கு துன்பம் வருது, கண்டம் வந்துருச்சுன்னு எந்த ஜோதிடர்னு சொன்னாலும் நம்பவே வேண்டாம். அப்படி ஜோதிடத்தில் எதுலேயுமே இல்லை, யாரும் சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுத்தா அவனுக்கு ஜோதிடம் தெரியலன்னு அர்த்தம். அப்புறம் ஜோதிடத்துக்கு தெரியாதவன் எதை சொல்லலாம் நம்மளுக்கு என்ன? அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.